வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: நாட்டின் 6 வந்தே பாரத் ரயில்கள் மற்றும் 2 அம்ரித் பாரத் ரயில்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். பொருளாதாரம், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இலங்கையில் 200 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் தமிழ் மக்களை கௌரவிக்கும் வகையில் தபால் தலையை பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். FIH ஹாக்கி தகுதிச்சுற்றுப் போட்டியில் விளையாடுவதற்கான 18 பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திதாம் ரயில் நிலையத்தில் 6 வந்தே பாரத் ரயில்கள் மற்றும் 2 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நமோ பாரத், அம்ரித் பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில்கள் ரயில்வே துறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று கூறினார். அயோத்தியில் 15,700 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மகர்ஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய பிரதமர், அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராம்லாலா கோவிலின் பிரதிஷ்டை விழாவை அடுத்த மாதம் 22ஆம் தேதி தீபாவளியாக கொண்டாடி தங்கள் இல்லங்களில் விளக்கேற்ற வேண்டும் என்று நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டார். அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை நாளில் நாடு முழுவதும் ஒளி வெள்ளத்தில் பிரகாசிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அயோத்தியாவின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். அயோத்தியை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களை பிஜேபி அரசுகள் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த பிரதமர், லட்சக்கணக்கான மக்கள் அயோத்தி வருவதற்கான சூழ்நிலை உருவாகும் என்று தெரிவித்தார். ஆன்மீக தலங்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த பிரதமர், வளர்ச்சியும் கலாச்சாரமும் நாட்டை 21ஆம் நூற்றாண்டை நோக்கி முன்னோக்கி கொண்டு செல்லும் என்று கூறினார். பிரதமர் அயோத்தியில் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் போது சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டனர். நாட்டின் உள்கட்டமைப்பு, பொருளாதாரம், மகளிர் மேம்பாடு, கல்வி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 2024ஆம் ஆண்டுக்கான கேலண்டரை வெளியிட்டு பேசிய அவர், நாட்டில் புத்தாக்க தொழில்களுக்கான 3வது பெரிய கட்டமைப்பு உருவாக்கி தரப்பட்டிருப்பதாக கூறினார். உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ள இந்தியா மேலும் வளர்ச்சிப் பாதையில் செல்வதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை கடந்த 9 ஆண்டுகளில் 74லிருந்து 150ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். 22 நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும், எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 7லிருந்து 23ஆக உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். மகளிர் தலைமையிலான வளர்ச்சியை முன்னிறுத்தி அரசு செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிவடைந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இலங்கையில் 200 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் தமிழ் மக்களை கௌரவிக்கும் வகையில் தபால் தலையை பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழ் மக்கள் 1823ஆம் ஆண்டு இலங்கையில் குடியேறதை சிறப்பிக்கும் விதமாக இந்த தபால் தலை வெளியிடப்படுவது குறித்து தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். இலங்கையும் இந்தியாவும் பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தில் இருந்தபோது இலங்கையில் உள்ள தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக தமிழர்கள் இலங்கை செல்வதை அந்த அரசு ஊக்குவித்ததாக அவர் கூறினார். தமிழர்கள் கண்ணியத்துடன் வாழவும் வாழ்வாதாரத்தை பெறவும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்றும் அவர் கூறினார். பிரதமராக திரு நரேந்திரமோடி கடந்த 2014ஆம் ஆண்டு பதவியேற்ற பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு வீட்டுவாசி போன்றவற்றை செய்து கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக திரு நட்டா தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஜெய்ப்பூரில் ஆளுநர் மாளிகை நடைபெற்ற நிகழ்ச்சியில் 12 பேர் கேபினெட் அமைச்சர்களாகவும் 5 பேர் தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாகவும் 5 பேர் இணையமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர்.
ஆளுநர் திரு கல்ராஜ் மிஸ்ரா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த மாநிலத்திற்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 199 இடங்களில் 115 இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்று திரு பஜன்லால் சர்மா இம்மாதம் 15ஆம் தேதியன்று முதலமைச்சராக பதவியேற்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழகத்தில் சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நவீன வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய பேருந்து முனையத்தை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் செய்தியாளர்களிடையே பேசுகையில் மிகப்பெரிய பேருந்து முனையமாக கிளாம்பாக்கம் முனையம் செயல்படும் என்று தெரிவித்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் நாளை முதலே முழுமையாக இங்கிருந்து இயக்கப்படும் என்று அவர் கூறினார். கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை மாநகரின் அனைத்து பகுதிகளுக்கும் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்தார். தென் மாவட்டங்களிலிருந்து வரும் பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். நடைமுறை காரணங்களுக்காக பொங்கல் பண்டிகை வரை ஒரு சில மாற்றங்களுடன் பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்த அமைச்சர், அதன் பிறகு கோயம்பேட்டில் இருந்தும் கிளாம்பாக்கத்தில் இருந்தும் இயக்கப்படும் பேருந்துகள் குறித்த முழுமையான விவரங்கள் தெரியவரும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் தருமபுரம் ஊராட்சியில் மத்திய அரசு நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு துறை சார்ந்த அலுவலர்களால் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த ஊராட்சியில் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார். எனது பெயர் ஆர் கணேசன். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக இன்சூரன்ஸ் பண்ணி இன்னைக்கு விவசாயிகள் நல்ல சிறந்த முறையில் விவசாயம் செய்ய முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தர்மபுரம் ஊராட்சியில் ஜல் ஜீவன் திட்டத்தில் 100% சுத்தமான குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு பாரத பிரதமருடைய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு இன்றைக்கு நல்ல முறையில் செயல்பட்டு பயனாளிகள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்ட திட்டத்தில் முக்கியமான திட்டம், வருடம் ஒன்றுக்கு சிறு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் இலவசமாக கொடுத்து வருகிறார்கள் வங்கி கணக்கு மூலம். அது அந்த விவசாயிகளுடைய பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை கிராமப்புற ஊராட்சிகளில் செயல்பட்டு இன்று மக்கள் பயனாளிகள் பயன்பட்டு இந்தியா ஒரு வளரும் இந்தியாவாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கையில் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தொடங்கும் FIH ஹாக்கி தகுதிச்சுற்று போட்டிகளில் விளையாடுவதற்கான 18 பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 அணிகள் விளையாடும் இந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகள் வரும் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெறும். இந்திய மகளிர் அணிக்கு சவிதா புனியா கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 258 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 6 வந்தே பாரத் ரயில்கள் மற்றும் 2 அம்ரித் பாரத் ரயில்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். பொருளாதாரம், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இலங்கையில் 200 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் தமிழ் மக்களை கௌரவிக்கும் வகையில் தபால் தலையை பிஜேபி தலைவர் திரு JP நட்டா இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். FIH ஹாக்கி தகுதிச்சுற்று போட்டிகள் விளையாடுவதற்கான 18 பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.